ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஜானி எதுக்கு பப்பின்னு சொல்லுவான். பப்பி பப்பி எஸ் பாப்பா. ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. பொய் சொல்றது நோ பாப்பா. வாயத்தர. சூப்பர் சாங்குல. சூப்பரா இருக்கு. பர்மிஷன் இல்லாம என் போட்டோவையும் வீடியோவையும் எடுத்து ரொம்ப பெரிய தப்பு. நில்லுங்க. உங்க 2 பேரையும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல விளையாடுறது தப்பே கிடையாது. இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கன்னு தோணுது பாப்பி. என்ன விஷயம்? நான் பிக்னிக் போக போறேன். அதுவும் மோட்டார் போட்ல போக போறேன். மோட்டார் போட்ல போக போறியா? சூப்பர் பாப்பி சூப்பர். ஒருவேளை வேணும்னா நீங்க கூட வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். வரீங்களா? So sweet. Thank you, puppy. அடடடடா, இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு கண்ணா? நீங்க வந்தா தானே நான் பிக்னிக்க நல்லா என்ஜாய் பண்ண முடியும். சொல்லுங்க. வாங்க போலாம். மோட்டார் போட்டோட சாவி எங்க போச்சு? சாவி இங்க இருக்கு பாப்பி. ஏன்னா மோட்டார் போட் பிக்னிக் நம்ம போறோம். அவனுங்க கிடையாது. கரெக்ட் தானே பாப்பி? உன்ன கிடையாது பப்பி. எங்களை தான் இன்வைட் பண்ணாரு. கோபால், சாவி எங்க கிட்ட தான் இருக்கு. அதனால எங்களை தான் கூப்பிட்டா. மோட்டார் போட்ல நிறைய இடம் இருக்கு. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நாம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். போலாமா? அது அங்க ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, அங்க யாருமே இல்ல. ஆள் நடமாட்டமே இல்லாத ஐலாண்ட் தான் சொன்னீங்க. அப்படியா? அப்ப கண்டிப்பா அங்க பூதம் இருக்கும்ல. அது கோபால்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு. வேண்டாம் வேண்டாம் பாப்பி, நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க தங்கறதுக்கு சாமான்ல எதுவும் கொண்டு வரல. திரும்பி பார்க்காத, முன்னாடி பாரு. ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கலக்கலாம். Hey கோபால், இங்க பாரு, சீசல். ஆசம் பப்பி, தேங்க் யூ பப்பி. நம்மளை இவர் ஏமாத்திட்டாரா? நம்ம இப்ப என்ன பண்றது லக்கி? நம்ம கிட்ட பப்பி ஏன் இவ்ளோ ஸ்வீட்டா பேசினான்னு எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. விடக்கூடாது, அவனை விடக்கூடாது. நம்மள இந்த பூதம் ஐலாண்ட்ல விட்டுட்டு போன அவனை விடக்கூடாது. ஒரு நிமிஷம் வாசுலி பாய்க்கு போன் பண்ணி கூப்பிடலாம். ஓ நோ, நம்ம போன்ல சிக்னல் கூட இல்லையா? அட, யாருமே இல்லாத ஐலாண்ட்ல எப்படி சிக்னல் கிடைக்கும்? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் காணோம்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்போட பிரஷர்ல எல்லாருமே நம்மள மறந்துடுவாங்க. இந்த ஐலாண்ட்ல நம்மளுக்கு சாப்பாடு, டாய்ஸ், டிவி எல்லாம் கிடைக்காது. லக்கிக்கு லாலிபாப் கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம காட்டுவாசிகளா ஆயிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பசியோட இருந்தானுங்கன்னா தானா இவனுங்க நம்ம வழிக்கு வந்துருவானுங்க. இவனுங்களை காப்பாத்துறதுக்கு இங்க கண்டிப்பா யாரும் வர மாட்டாங்க. யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு நாமே உதவி பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா?
அதாவது இதோ நம்ம கிட்ட 2 கை இருக்கு. அது மட்டும் இல்ல, இத வச்சு நம்ம நீந்தவும் செய்யலாம். நம்ம வீட்டுக்கும் போயிடலாம். ஆமா ஆமா, நாங்க திரும்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த பூதம் இருக்கிற ஐலாண்ட்ல என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. பின்னாடி பாரு கோபால், பின்னாடி பாரு, பின்னாடி பாரு கோபால், சீக்கிரம் பின்னாடி பாரு. ஜாகிரதை கோபால். வாய்ப்பே இல்ல, நான் திரும்ப பார்க்க மாட்டேன். நான் இப்போ பின்னாடி பாரு லக்ஷ்மண், பின்னாடி பாரு. அச்சச்சோ, ஷார்க்! அச்சச்சோ! காப்பாத்துங்க! ஹெல்ப் ஹெல்ப்! நீச்சல் அடிச்சு தப்பிச்சிருவீங்கன்னு சொன்னீங்க. அந்த ஷார்க்கை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டீங்க. நம்மளால இங்க இருந்து போக முடியாது. சும்மா இல்லாத லக்ஷ்மண். தண்ணி 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 என்ன இனிக்குமா? கடல் தண்ணி உப்பாதான் இருக்கும். கடல்ல இருக்கிற எல்லாம் வேல், ஷார்க்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அவங்க வீட்டுல தனியா அவங்களுக்கு டாய்லெட்ல இருக்காது. அதனால எல்லாமே கடல்ல தான். உப்பு தண்ணி. சரி வா லக்ஷ்மண், நாம சுத்தமான தண்ணியை குடிப்போம். ஆனா எப்படி கோபால்? ஹவு? இங்க கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் உப்பு தண்ணி தானே இருக்கு. வா போய் தேடுவோம். நானும் போய் தேடுறேன் தண்ணி. அதுவும் கோபாலை விட சீக்கிரமாவே. கோபாலு, நம்ம ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். இந்த ஐலாண்ட்ல சுத்தமான தண்ணியே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். லக்கி, பிரில்லியன்ட். அந்த இளநீய நல்லா குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டா சுவையாக இருக்கும். ஆனா எப்படி கிடைக்கும் கோபு? ஹவு? கோகனட் ரொம்ப உயரத்துல இருக்கே. ரொம்ப சிம்பிள். நாம இப்ப இந்த மலை ஏறி போகணும், அவ்வளவுதான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதோ முதல்ல கையால பிடிச்சுக்கோ, அப்புறம் காலால பிடிச்சுக்கோ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும். எங்களுக்கு மரம் ஏறணும்னு அவசியம் இல்ல. என்ன நாங்க அறிவாளிங்க. நாங்க இந்த மரத்தையே கீழே வர வைப்போம். நாங்களும் வர இல்ல. நல்லா இழுங்க, இழுங்க, நல்லா இழுங்க, இழுங்க, இழுங்க. இந்த 5 பேரும் திருந்தவே மாட்டானுங்க. அடடா, தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? தாகத்துல தொண்டை காஞ்சி போகுது. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? எங்களுக்கு நான் தான் அப்பவே சொன்னேன்ல, வாங்க திரும்ப போயிடுவோம். இதுக்கெல்லாம் நீதான் காரணமே. கோபால், இதெல்லாம் உன்னோட தப்பு தான். நீதான் பாப்பியே தொல்லை பண்ற.
அதனாலதான் அவரு நம்மள இங்க விட்டுட்டு போயிட்டாரு. தண்ணி தண்ணி வேணும். தண்ணி தண்ணி எங்க? தண்ணி 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 இளநீர் எனக்கு வேணும். கொடுங்க. ரொம்ப தாகமா இருக்கு. நாக்கெல்லாம் வர குடுமா. சாரி கேளுங்க. சாரி கண்ணா சாரி. யாராவது குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கல ப்ளீஸ். எங்களை திரும்ப கூட்டிட்டு போவேன்னு சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். அருமை அருமை. தண்ணி நல்லபடியா குடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்க யாரையும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். நில்லுங்க. நான் உங்க கூட வரேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. நில்லுங்க. இதுக்கு தான் ஆப்பு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லுவாங்களோ. நில்லுங்கடா. பப்பே என்ன இங்க கூட வரணுமா? சரி இரு. கயிறு போட்டு உயிரை காப்பாத்திட்டானுங்க. ஆள் இல்லாத ஐலாண்ட்ல இருந்து எப்படியோ நான் தப்பிச்சுட்டேன். இது என்ன? சொல்றது கேளு. வேணாம் கிட்ட வராத. நான் ஒரு அப்பாவி. சொல்றத கேளு.